ஒட்டுமொத்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த டீச்சிங் என்னன்னா, பழைய வாழ்க்கை அது ஓகே, ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு இந்த பழைய வாழ்க்கை அந்த பக்கம் கிராஸ் ஆகி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்பதுல வேதம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு 2 கொரிந்தியர் 5:17 வச்சுப்போமே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், அதோட நிறுத்தல. பழையவைகள் ஒழிந்து போயினானோட நிறுத்தல, எல்லாம் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா கம்ப்ளீட்லி நியூ, முற்றிலுமான புதிய வாழ்க்கை. சோ இது வரைக்கும் கேரி ஆனது இங்கே செத்து என்ன செஞ்சிடணும், விழுந்துடணும். இதுக்கு இந்த பக்கம் வரும் பொழுது, இந்த சிலுவைக்கு அந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா, சிலுவையை சந்தித்த பின், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சந்தித்த பின் அந்த பக்கம் என்ன இருக்குது,